கடவுளே அஜித்தேன்னு சொல்லி நம்ம பசங்க எப்படியோ விடாமுயற்சி அப்டேட் வாங்கிட்டானுங்க. விடாமுயற்சி படத்தோட டீசர் வந்துருச்சு. ஸோ இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து இந்த படத்துக்கான அப்டேட் எப்போ வரும்னு சொல்லி இந்த படம் வருமா அப்படின்ற அளவுக்குலாம் பசங்க வெக்ஸ் ஆயிட்டானுங்க. அதுக்கெல்லாம் எண்டு கார்டு போடுற அளவுக்கு நீ டீசர் விட்டுட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படம் பொங்கலுக்கு வரப்போகுது அப்படின்றது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இதில் என்ன ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த குட் பேட் அக்லி வந்து பொங்கலுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் இப்போ தள்ளி போயிரும்னு நினைக்கிறேன். படத்தோட டீசர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு மாஸ் சீன்ஸுமே இல்லை. அண்ட் ஹீரோ வில்லன் மாற்றி டயலாக் பேசிக்கிற மாதிரிலாம் இல்லை. இதுதான் படத்தோடைய கதை அப்படின்றத கொஞ்சம் கூட நம்ம கெஸ் பண்ண முடியாது அளவுக்கு தான் அந்த டீசர் கட்டுமே இருந்துச்சு. அண்ட் விஷுவலாக பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தல அஜித் குமார் எவ்வளோ அழகாக இருக்கார் அந்த மனுஷன், அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாரு. அனிருத்தன பிஜிஎம் சொல்ல தேவையே இல்லை. அண்ட் லாஸ்ட்டாக டயலாக் அண்ட் ஒரு டியூன் பிஜிஎம் வரும். அதை கேட்குறப்ப எனக்கு இந்த கடவுளே அஜித்தே அந்த டியூன் கேட்குற ஃபீல் தான் எனக்கு ஆச்சு. இந்த டீசர் பார்த்ததுக்கப்புறம் மகிழ் திருமேனி அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ஹோப் வந்துருச்சு. ஏன்னா இந்த படம் எவ்வளோ டிலே ஆனாலும் ஒரு தரமான படமாக வரும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. டீசர் பார்த்தவங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.